உறவுகள் அமைக்கப்படும் பொழுது சரியான நிபந்தனைகளை இட்டு உறவுகள் அமைக்கப்பட வேண்டும். என்னுடைய மகள் தஹஜ்ஜத்தெல்லாம் தொழுவாள், என்னுடைய மகள் மார்க்கத்திலே அவ்வளவு ஈடுபாடு உள்ளவள், என்னுடைய மகள் ஹிஜாபை அவ்வளவு பேணுவாள் என்று சரியான ஆண்மகனை தேர்ந்தெடுப்பதற்காக திருமணம் முடித்து கொடுத்தால் அந்த பெண்ணை பார்த்தால் ஃபஜ்ருடைய தொழுகையை அவர் வாழ்க்கையிலே கிடையாது. எதற்கு இந்த பூச்சாண்டி? அதுபோல ஆண், என்னுடைய ஆண்மகன் மார்க்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வான், சாலிஹான ஆண் தான், ஆலிமாவான பெண்ணை திருமணம் முடித்து கொடுங்கள் என்று வீடு வீடாக ஏறுவார்கள். அந்த பெண்ணுக்கு அந்த மணமகனை திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டு பார்த்தால் ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுப்பினால் ஏசுவாள். நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில். ஏசி தலாக் விடப்பட்டது. லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எழுப்பியதால். ஏன் இந்த பூச்சாண்டி? சரியான முறையில் உண்மைகளோடு திருமண உறவுகள் அமைக்கப்பட வேண்டும், உண்மை பேசப்பட வேண்டும். அந்த ஆணுடைய உண்மை நிலவரம் தெரிவிக்கப்பட வேண்டும். இந்த பெண்ணுக்கு பெண்ணுடைய உண்மை நிலவரம் ஆணுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். மார்க்கம் அதை வற்புறுத்துகிறது. இது இல்லாமல் இந்த உறவு எழுப்பப்பட்டால் அவன் எதிர்பார்ப்புகளோடு செல்வான். அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் சுக்குநூறாக உடைந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அமையாது.